சசிகலாவின் விசுவாசி, ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவர், சோழமண்டல தளபதி என அதிமுகவினரால் அழைக்கப்பட்டவர். அன்று எடப்பாடி டீம், இன்று ஓபிஎஸ் டீம். அவர்தான் வைத்திலிங்கம். யார் இந்த வைத்திலிங்கம்? தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள தெலுங்கன்கொடிக்காடு கிராமம்தான் வைத்திலிங்கத்தின் சொந்த ஊர். பள்ளி படிப்பை சொந்த ஊரிலேயே முடித்த வைத்திலிங்கம் சென்னை மாநில கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். சென்னை வாழ்க்கை பிடிக்காமல் சொந்த ஊருக்கே சென்ற வைத்திலிங்கத்திற்கு கை கொடுத்தது விவசாயம். விவசாயம் பார்க்க தொடங்கிய வைத்திலிங்கத்திற்கு அரசியல் ஆசையை வளர்த்து விட்டது நண்பர்களுடனான அன்றாட அரசியல் பேச்சு. எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது அப்போது சேர்ந்த புதுமுகங்களில் ஒருவரானார் வைத்திலிங்கம். தனது சொந்த ஊரான தெலுங்கன்குடியின் கிளை செயலர் தான் அவருக்கு கிடைத்த முதல் பொறுப்பு. அதிலிருந்து படிப்படியாக ஒரத்தநாடு ஒன்றிய செயலர், தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலர், கட்சியின் அமைப்பு செயலாளர் என உயர்ந்தது வைத்திலிங்கத்தின் அரசியல் வாழ்க்கை. ஒரத்தநாடு ஒன்றிய செயலராக இருக்கும் போது வைத்திலிங்கத்திற்கு 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது. தேர்தலுக்கு செலவு செய்ய பணம் இல்லை, ஆனால் நண்பர்கள் இருந்தார்கள். நண்பர்களின் உதவியோடு வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்தார் வைத்திலிங்கம். சட்டமன்றத்தில் நுழைந்ததையே நம்ப முடியாத வைத்திலிங்கத்திற்கு அமைச்சரவையிலும் இடம் கொடுத்து இன்ப அதிர்ச்சி கொடுத்தார் ஜெயலலிதா. 2001ஆம் ஆண்டு தொழில்துறை அமைச்சர் பொறுப்பு வைத்திலிங்கத்திற்கு கிடைத்தது. ஆனால் அந்த அமைச்சர் பதவியே போதும் என்ற அளவிற்கு அவருக்கு அழுத்தங்கள் அதிகரிக்க அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டார் வைத்திலிங்கம். பிறகு சசிகலாவின் சகோதரர் திவாகரனின் தயவால் மீண்டும் அமைச்சரவையில் இடம் பிடித்தார். இந்த முறை அவருக்கு கிடைத்தது வனத்துறை. அந்த சமயம்தான் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பும் அவருக்கு கிடைத்தது. ஜெயலலிதாவின் 5 ஆண்டு கால ஆட்சி முழுவதும் அமைச்சராக நீடித்தவர் என்ற பெயரை பெற்றார் வைத்திலிங்கம். 2006ஆம் ஆண்டு தேர்தலிலும் போட்டியிடும் வாய்ப்பை பெற்ற வைத்திலிங்கம் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று தொகுதியை தக்க வைத்துக் கொண்டார். பிறகு 2011ஆம் ஆண்டு தேர்தலிலும் ஒரத்தநாடு தொகுதியிலேயே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த சமயம் வீட்டு வசதி, நகர்ப்புறம் மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் பொறுப்பு கிடைத்தது. பிறகு தென்மண்டல பொறுப்பாளர், கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் என அடுத்தடுத்த பதவிகளை அலங்கரித்து வந்தார் வைத்திலிங்கம். ஒரு கட்டத்தில் டெல்டா பகுதியின் ஒன்மேன் ஆர்மியாக வலம் வந்த வைத்திலிங்கத்தை சோழ மண்டல தளபதி என்று அழைக்கும் அளவிற்கு கட்சியிலும் அதிகாரத்திலும் அவருடைய செல்வாக்கு உயர்ந்தது. அத்தனைக்கும் காரணமாக இருந்தது சசிகலா குடும்பம். ஆனால் சசிகலா மற்றும் சசிகலா குடும்பம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட அவர்களுக்கும் எனக்கும் ஒட்டுமில்ல வரவுமில்லை என்று பேசி ஜெயலலிதாவிற்கு தன் விசுவாசத்தை காண்பித்து அமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார் வைத்திலிங்கம். ஆனால் பேச்சளவிற்கு தான் சசிகலா குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறாரே தவிர உண்மை அதுவல்ல என்றார்கள் சசிகலா எதிர்ப்பாளர்கள். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறை சென்ற பிறகு கட்சி பணிகளை கவனிக்க ஐவர் அணி உருவாக்கப்பட்டது. அந்த அணியில் இடம் பிடித்தவர்களில் ஒருவர் வைத்திலிங்கம். எடப்பாடியே பின்னாளில் தான் ஐவர் அணியில் சேர்ந்தார். ஜெயலலிதா சிறை சென்று திரும்பிய பிறகு ஐவர் அணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். அந்த அணியில் அவ்வப்போது ஓரிரு அமைச்சர்கள் மாற்றப்பட்டாலும் ஓரங்கட்டப்பட்டாலும் கடைசி வரை நிலைத்து நின்றார் வைத்திலிங்கம். ஆனால் அதே ஐவர் அணியை ஜெயலலிதாவை கலைத்தது தனி கதை. 2016ஆம் ஆண்டு தேர்தலில் 4வது முறையாக போட்டியிடும் வாய்ப்பை பெற்றார் வைத்திலிங்கம். ஆனால் அந்த தேர்தலில் வைத்திலிங்கம் தோல்வி அடைந்தது அதிமுகவுக்கே அதிர்ச்சியாக இருந்தது. இனி அரசியல் எதிர்காலம் அவ்வளவுதான் என்று நினைத்தவருக்கு மீண்டும் ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அது ராஜ்யசபா எம்பி பதவி. தேர்தலில் தோற்று போனவரை கூப்பிட்டு இது போன்ற பதவி கொடுப்பதெல்லாம் ஜெயலலிதா ஆட்சியில் அரிதானது. ஆனால் இத்தனைக்கும் காரணமாக இருந்தவர் சசிகலா. தனக்கான முதல் வாய்ப்பில் இருந்து ராஜ்யசபா எம்பி பதவி வரை சசிகலா மூலம் பெற்றுக்கொண்ட இதே வைத்திலிங்கம் தான் பின்னாளில் சசிகலாவை அதிமுகவிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். 2017ஆம் ஆண்டு அதிமுகவின் இரு அணிகள் இணைப்பது குறித்த பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்கியது வைத்திலிங்கம் தலைமையிலான குழுதான். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்திற்கு அமைச்சர் பதவியை பெற்றுத்தர ஒருபுறம் ஓபிஎஸ் முயற்சி எடுக்க, மறுபுறம் ராஜ்யசபா எம்பியான வைத்திலிங்கத்திற்கு அமைச்சர் பதவியை பெற்றுத்தர முயற்சி எடுத்தது எடப்பாடி தரப்பு. அந்த சமயம் வரை ஓபிஎஸ்ற்கு எதிராக இருந்த வைத்திலிங்கம் 2017ஆம் ஆண்டு அதிமுகவிலிருந்து தினகரனை நீக்குகிறேன் என்ற அறிவிப்பு வெளியிட்டு டிடிவிக்கு எதிராக இருந்த வைத்திலிங்கம் இன்று ஓபிஎஸ், டிடிவி இருவரும் எடப்பாடிக்கு எதிராக அதிமுகவை மீட்போம் என்று ஒன்றாக சூளுரைக்க தன் மகள் திருமணத்தின் மூலம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்.